தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் ஒரு தெளிவான ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி தருகின்றார். என்னவென்றால், நாம் பலவீனம் உள்ளவர்கள், நாம் மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று வேதாகம் தெளிவாக கூறுகின்றது. நாம் இறைவனிடம் பொருத்தனை செய்வோம். கண்டிப்பாக அதிகாலையில் ஜெபிப்பேன், இரவு ஜெபிப்பேன், மதியம் ஜெபிப்பேன், அந்தி சந்தி வேளைகள் ஜெபிப்பேன் என்று நாம் நிறைய பொருத்தனைகள் செய்திருப்போம். ஆனால் மாமிசத்தின் பலவீனத்தின் காரணமாக நாம் பொருத்தனை செய்த அந்த நேரங்களில் ஜெபிக்க முடியாமல் நாம் சோர்ந்து காணப்படுகின்ற அந்த வேளையில் தான் நம்மிடையே குடிகொண்டுள்ள அந்த தூய ஆவியானவர் வாக்கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்து விண்ணப்பங்களுக்கு பதிலை வாங்கி தருகின்றாராம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அருளிய அந்த தூய ஆவியானவரை நாம் எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாமல் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து எள்ளளவும் குறையில்லாமல் தூய ஆவியானவர் வேதனைப்படாமல் மிகவும் பரிசுத்தமாக நாம் வாழ்ந்தோம் என்றால் தூய ஆவியானவர் நமது பலவீனங்களில் வாக்கடங்கா பெருமூச்சுகளோடு பிதாய கர்த்தரிடமும் இயேசுவிடமும் நமக்காக பரிந்து பேசி நமக்காக யுத்தம் செய்து நம்மை பாதுகாத்து நம் விண்ணப்பங்களுக்கு பதில் வாங்கி தந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முள் உள்ள தூய ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பிரியமான வழியில் வாழ்ந்து அவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம். அவர் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய தேவைகளை இரட்டிப்பான முறையில் நிறைவேற்றி தருவார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் பலவீனப்படுகின்ற நேரங்களில் நீர் எங்களுக்கு அனுப்புள்ள இந்த தூய ஆவியானவர் எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று நீர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக கூறிய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா. இவ்வளவு நாளும் இந்த ரகசியம் தெரியாமல் நாங்கள் ஏனோ தானவென்று வாழ்ந்து எங்களில் உள்ள இந்த தூய ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கின்ற அந்த காரணத்திற்காக என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களை மன்னிங்கப்பா. இன்றிலிருந்து நாங்கள் எங்குள் வாசம் செய்கின்ற உமது ஆவியானவரை நாங்கள் எல்லளவும் நாங்கள் கோபப்படுத்தாமல் மனவேதனைப்படுத்தாமல் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து உமது சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை என்றும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். அதன் மூலம் அவர் எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரப்போகிறதற்காக நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.